சரிகமபா நடுவர்கள் பவித்ராவை பார்த்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி பவித்ராவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வேர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெளியேறதற்கான அறிகுறி தான் இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான 2வது வாரம் அண்ட் இது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம் அண்ட் இந்த ஒரு வாரத்தில் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற ரொம்பவே டஃப்பான ரவுண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ரவுண்டில் பெரும்பாலானோர் சொதப்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பவித்ரா அவர்களுமே ஓல்டு சாங்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பாடினதில்லை. இடையில இருக்க மிட் சாங்காக ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது சவாலான ஒரு போட்டி தான். அண்ட் இந்த ஒரு போட்டியில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஓல்டு சாங் எடுத்து அவங்க பாடியிருக்காங்க. அந்த ஒரு சாங்கை பவித்ரா அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அரங்கத்தில் இருக்க எல்லாருமே பயங்கரமான ஒரு கரகோஷம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பாடியிருக்காங்க. அண்ட் இந்த பாடலை கேட்டுட்டு ஜட்ஜஸ் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு ஜேனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்போ அங்கே இருந்த ஸ்ரீனி சார் வந்து பவித்ராவை பார்த்து, பவித்ரா நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸே வாங்குவேன். நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இப்ப என்னடான்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க. ரியலி சாரி பவித்ரா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கண்டிப்பா அடுத்த வாரம் நீங்க வந்து பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லி வச்சு அடிக்கிற நீங்க இந்த முறை மிஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் சொல்லாமலே அடிக்கணும். அந்த மாரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த விஷயத்த தாண்டி நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு பூஸ்ட் அப் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால தான் ஜட்ஜஸ் அவங்கள பார்த்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்னதான் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்ததுமே பவித்ரா டாப் 5க்குள்ள நுழைவாங்களா அப்படிங்கிற டவுட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவரோட வெற்றிக்கு எது காரணம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக இன்டர்வியூவர் அவர்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. உங்களோட படங்கள் வரிசையாக 100 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வெற்றியின் ரகசியம் என்ன? ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட வெற்றியோட ரகசியம் அப்படிங்கிறது கடின உழைப்பும் கடவுளோட அனுகிரகமும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கடினமா உழைக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். என் கண் முன்னாடி இருந்திருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதம் மிக முக்கியம். ரசிகர்களோட அன்பு மிக முக்கியம். அந்த ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த விதத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு கிரேஸ் எனக்கு கிடைச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என் கண் முன்னாடி. கடின உழைப்பும் கடவுளின் ஆசீர்வாதமும் ரசிகர்களின் அன்பும் தான் என்னோட மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவர் ஷேர் பண்ணியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது.